ஸோ இடஒதுக்கீடு தொடர்பாக இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதி கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அதோடைய முக்கியத்துவம், அந்த தீர்ப்பை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இது வந்து பஞ்சாப் வர்சஸ் தேவேந்தர் சிங், இது முக்கியமான கேஸுங்க. ஆஃப்டர் இவி சின்னையா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷை வந்து அதை வந்து சப் கேட்டகரைசேஷன் சப் கிளாசிஃபிகேஷன் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்புக்குள்ளே வந்து பண்ண முடியாதுன்னு அவங்க கொடுத்த பிறகு அதை பேஸ் பண்ணி வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க பஞ்சாபில் வந்துங்க. அதை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்தாங்க. இதே மாதிரி எல்லா டிமாண்ட்ஸ் சப் கிளாசிஃபிகேஷன் டிமாண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்குதுங்க, பெரும்பாலான ஸ்டேட்டில், இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அருந்ததி உள்ளிட ஒதுக்கீடு இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். பல பார்ட்டிஸ் வந்து இம்ப்ளீட் ஆகிருக்கிறாங்க. அதனுடைய இதை எல்லா சாராம்சத்தையும் உள் வாங்கிட்டு அவங்க முக்கியமான தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷன் கிளாஸ் இருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ பேக்வர்ட் கிளாஸ் ஃப்ரம் மற்ற பின்தங்கிய எல்லா சமூகத்தில், இந்த சமூகத்தில் ரொம்ப மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற மக்களுடைய ஒரு குரூப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமான டெஃபினேஷன். இது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி கிரிட்டீரியான்றது ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா இருக்கலாம், பட் தட் இஸ் நாட் எ பேசிக் கிரிட்டீரியா. அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் டெஃபினேஷனே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து அவங்க எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே வந்து மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறாங்க, குரூப்ஸ் இருக்காங்க. அதை வந்து பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. இவி சின்னையா இஸ் பேட் இன் லா, இட் இஸ் ஓவர் ரூல்ட். இதுதான் இந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸுங்க. தெர் இஸ் நோ பார் ஆன் த ஸ்டேட். அதாவது எந்த ஸ்டேட் அரசுக்கு வந்து மாநில அரசுக்கு எந்த ஒரு பாரும் கிடையாது இதை வந்து சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பல விஷயங்கள் என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணாதுக்கு முன்னே டேஸ் எடுக்கணும். அவங்களுடைய அண்டர் ரெப்ரசன்டேஷன்ஸோ எல்லாக்கிட்டையும் வந்து அவங்களுடைய எண்ணிக்கையை வந்து நீங்கள் வந்து, அதாவது அவங்களுடைய சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி டேட்டா இஸ் கோயிங் டு பி ஃபவுண்டேஷன் சொல்லி அதை தென் ஒன்லி நீங்கள் வந்து சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணணுன்றதை இவங்க முக்கியமாக எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறாங்க. மோரோவர் சில ஜட்ஜஸ் வந்து அதுக்கு மேலே போய் இது ஏற்கனவே இதில் இருக்கிற அட்வான்ஸ் குரூப் வந்து இன்னும் இதை விட்டு வெளியே போய் ஜென்ரல் கிளாஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, யூ ஹவ் டு கெட் ரெடின்ற மாதிரி ஒரு எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா டாக்டர் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட் வந்து அதையும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு எப்படி வந்து இந்த காஸ்ட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட். இட்ஸ் எ நாட் எ கேஸ்ட் வாட் யூ டிசைட் இந்த சோஷியல் நார்மல் இதில் இருக்கிற மாதிரி கிடையாது. இது இஸ் எ கான்ஸ்டியூஷன் கேஸ்ட். அது வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வந்து இது தொடர்பாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாமே வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது செல்லுபடி ஆகும். இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டாக வந்து அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது உள்ளிட ஒதுக்கீடும் கிடையாதுங்க, இது ப்ரிஃபரன்ஷியல் ரெசிடென்ட், முன்னுரிமை ஒதுக்கீடுங்க. இந்த சட்டம் வந்த பிறகு அது உள்ளிட ஒதுக்கீடாகலாம் அவங்களுடைய குவான்டிஃபிகேஷனும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அருந்ததியர்கள் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் வந்து ஷெட்யூல் காஸ்ட் வந்து பல கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. இன்னும் வந்து மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. அந்த குரூப்பும் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கிறனால கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஃபேவரபுளாக. இது ஐ திங்க் 2009 மே ஆர் ஜூன், அதாவது அந்த 2009 அகாடமிக்கில் தான் கலைஞர், அவர் வந்து சோஷியல் ஜஸ்டிஸோடைய ஃபவுண்டிங் ஃபாதர் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர் தான். அவர் தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். 2009 கொண்டு வந்தாருங்க. இன்னை வரைக்கும் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்குதுங்க. அதை சேலஞ்ச் பண்ணியிருந்தா கூட இதோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்ட்டியாக இம்ப்ளீட் ஆகி அப்போ அருந்ததியர்கள் லீடர்ஸும் மூமெண்ட் லீடர்ஸ் கூட இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறாங்க. ஆதித்தமிழ் பேரவையுடைய நிறுவனர் அதியமான் அவர்களும் இம்ப்ளீட் ஆகிருக்காருங்க. அதே மாதிரி யசோதா அவங்க இம்ப்ளீட் ஆகிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் மணிவண்ணன் சாரும் இம்ப்ளீட், அது மாதிரி பல பேர் இம்ப்ளீட் ஆகிருக்கிறாங்க. அதாவது அந்த சமூக தலைவர்களும் இதில் இம்ப்ளீட் ஆகிருக்கிறாங்க. அதனால் இது அது வெலிடிட்டி ஆகிடுச்சிங்க. இந்தியாவை பொறுத்தளவில் ஏற்கனவே தமிழ்நாடு, பஞ்சாப் ஆகிய 2 மாநிலங்களையும் இது போன்ற ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையை வைத்து பார்க்கும்போது அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்? இது நிச்சயமாகவே அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு. நம்ம சொல்ல வேண்டியது சட்ட பாதுகாப்பு. ஏன்னா உள்ளிட ஒதுக்கீடோ முன்னுரிமை ஒதுக்கீடோ ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைச்சிருச்சுங்க. இனிமேல் அரசு வந்து அதை வந்து எப்படி இன்னும் எஃபெக்டிவாக பயன்படுத்தலான்றது இதுக்கு ஒரு அடுத்த ஃபவுண்டேஷன்ஸை, அடுத்த லேயிங் டவுன் ஃபவுண்டேஷன்ஸ் கொடுத்துருச்சுங்க. 2 மாநிலங்கள் மட்டும் தான் இருக்குது, மற்ற மாநிலங்களும் இதை கொண்டு வருவதற்கான நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல மாநிலம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ கர்நாடகாவில் ஏற்கனவே போட்டுட்டு நிலுவையில் இருக்குதுங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து கவர்னருடைய அப்ரூவலுக்காக இருக்குதுங்க. அது மேபி அதுக்கு நிச்சயமாக அது நடக்கும். ஈவன் பிரசன்ட் கவர்மெண்ட்டும் வந்து அதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோன்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த நீதிபதிகள் கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்பில் உள்ள சாராம்சம், அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இவி சென்னையை வந்து ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. அது ரெண்டாவது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன், அந்த எஸ்சி எஸ்டிக்கான டெஃபினிஷன் வந்து ஃபர்தராக எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ்னு. இதில் வந்து ரொம்பவும் பின்தங்கிய நிலைமை இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறது எந்த ஒரு தடையும் கிடையாதுன்றதை எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் 2வது விஷயங்க. 3வது விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் கேன் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. மற்ற விஷயங்கள் என்ன கூடனா, இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்கள வந்து யூ ஹேவ் டு கன்சிடர் டு கெட் அவுட் ஆஃப் இட் இன் ஒன் வே ஆர் அதர், ஆர் கவர்மெண்ட் ஆர்
அதை மாதிரி அதை எம்பசைஸ் பண்ணிக்கிறாங்க அது. ஸோ இன்னைக்கு நீதிமன்ற 7 நீதிபதி குழுக்கள் இந்த தீர்ப்பு வேற ஏதாவது சமுதாயத்தில் வந்து இடஒதுக்கீடு தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இம்பாக்டாக இருக்கும்? நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து இது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் சப் கிளாசிஃபிகேஷன் அமங் ஒன் கைண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பேக்வர்ட் கிளாஸ்லையும் கிளாசிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்லையும் கிளாசிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க, விமன்லையும் கிளாசிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க. ஈவன் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ்லையும் அந்த டிமாண்ட்ஸ் வந்து அங்கங்கே எழும்பிக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து ஃபவுண்டேஷனாக இருக்கும் எல்லா கிளாசிஃபிகேஷனுக்கும். இனிமேல் நடக்க போகிற இந்தியாவில் நடக்க போகிற எல்லா கிளாசிஃபிகேஷனும் இது வந்து கோயிங் டு பி a ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் த கிளாஸ் பிரசிடென்ட்னு சொல்லலாம். அதை வந்து இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு 10.5% கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து கூடுதலாக பேசப்படுது. அது சாத்தியம் இல்லை, இந்த தீர்ப்பு வந்து அதை சாதியப்படுத்தியிருக்குது. அது எப்படி பண்ணலான்றதை நான் ஒரு சமூகத்துக்குன்னு கொடுக்க முடியாதுன்றது ஒரு பிரசிடென்ட் இருக்குது. பட் ஆனால் சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்குதுங்க. அவங்க ஒரு கன்சாலிடேட் கிளாஸஸ் ஆஃப் ஒரு கம்யூனிட்டிஸ் ஆக்கி அதை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த இடஒதுக்கீடு இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக வந்து சாத்தியப்படுத்தியிருக்குது.